ஹாய் ஆல், வெல்கம் டு ஷியாமி ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா மிளகா பஜ்ஜி இருக்குது, அதில் பொட்டேட்டோ போட்டு ஒரு காரக்குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சிம்பிள். வெங்காயம், எண்ணெயில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி விடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். பொட்டேட்டோ பீஸாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு, பொட்டேட்டோவும் கறி மிளகாயும் வித் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காம்பினேஷன். ஏன்னா அந்த மிளகா இருக்குல்ல, பஜ்ஜி மிளகாயில் இருக்கிற காரம் இந்த பொட்டேட்டோவில் மர்ச் ஆகும். ஸோ அது டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம பஜ்ஜி மிளகா கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் எடுத்துரும். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, வெங்காயம் அப்புறம் பொட்டேட்டோ, பஜ்ஜி மிளகா இதெல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா மர்ச் ஆகி அப்படியே வதங்கி சுருக்கமாக வரும். நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டுறணும் நம்ம. அதுக்கப்புறம் அதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம கொஞ்சம் கிளறி அடியிலேருந்து எடுத்து மேலே விட்டுறணும். ஏன்னா எண்ணெயிலேயே வதங்குது இல்லையா, அப்படியே இருந்தால் கொஞ்சம் கருகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மர்ச் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள், கலர் ப்ரௌனிஷ் ஆகி வந்துடும். ப்ரௌனிஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, காரத்துக்கு மிளகாத்தூள், வீட்டிலே செஞ்சு அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் காரம் நமக்கு ஆல்ரெடி மிளகாயில் இருக்கனால நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் ஒரு டேஸ்ட், அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் தனியாத்தூள் போட்டால் நமக்கு. ஸோ தனியாத்தூளையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னே பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குது, கலர் அப்படி சேஞ்ச் ஆகியிருக்குனால இந்த டைமில் நமக்கு தேவையான வாட்டரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். குவான்டிட்டி தேவையான அளவு நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியில் அந்த ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதங்கினது கிழங்கெல்லாம் நல்லா வேகி இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணும்போது மசாலா இதெல்லாம் பச்சை வாடை போடும்போது நல்லா வறுத்து மர்ச் ஆகிட்டு தான் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணுறோம். ஸோ அது நல்லா கொதித்து வரும்போது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நல்லா கொதித்து இதுவாகி வரும்போது நமக்கு சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கும் போதும் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அது பெஸ்ட்டு, நான் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிக்கிறோம். பழப்புளி, நம்ம இதில் தக்காளி போடலை. தக்காளிக்கு பதிலாக இங்கே பழப்புளி ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டால் இந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்காது, பழப்புளி தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எல்லாம் கொதிச்சு வந்தோடனே தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கெட்டியான தேங்காய் பால் இருக்குது, அந்த தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் போட்டு காரக்குழம்பு வச்சா அந்த டேஸ்ட் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுவும் இந்த ஸ்பைஸியான காரக்குழம்புலாம், பஜ்ஜி மிளகா காரக்குழம்புல இருந்தோன்னா, சில காரக்குழம்புலாம் நம்ம ஸ்பைஸியாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் அது ரொம்ப காரம் எக்கட்டாமல், காரம் நம்ம ஏறாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா, அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அது கொதி வந்ததும் வந்து நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்டியான பொட்டேட்டோ வித் பஜ்ஜி மிளகா காரக்குழம்பு ரெடி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.